வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சேப்பங்கிழங்க வச்சு ரொம்பவே கிறிஸ்பியான ஃப்ரை தாங்க செய்ய போறோம். இது எல்லா வகையான ரைஸ் வெரைட்டிஸ்க்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கும். இந்த மெத்தட்ல ஒரு தடவை செஞ்சு பாருங்க, கண்டிப்பா திரும்ப திரும்ப செய்வீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிறிஸ்பியான சேப்பங்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். சேப்பங்கிழங்கு ஃப்ரை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சேப்பங்கிழங்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த சேப்பங்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்சுருந்த கிழங்கு எல்லாத்தையும் தோல் உரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்பொழுதும் சேப்பங்கிழங்கு வேக வைக்கும்போது ஒரு ஹாஃப் பாயிலில் இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். இல்லாட்டி நமக்கு இந்த தோல் உரிக்கிறதுக்கே பிடிக்காத, ரொம்ப கொலன்னு அந்த பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ ஒரு ட்ரையான பிளேட்டில் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதே போல் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு தேவையான அளவு சால்ட்டையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வேக வச்சு கட் பண்ணி வச்சுருந்த கிழங்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுடரை இந்த கிழங்கு மேலே நல்லா தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த கிழங்குல இருக்க ஈரப்பதமே ரொம்ப போதுமானதாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்துக்கணும். இது நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா கிழங்கையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். மீதி இருக்க அந்த பவுடரையுமே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அப்பப்போ நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இந்த பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்குவோம். சிம்மில் வச்சு எவ்வளோ தூரம் உங்களால் நல்லா ஃப்ரை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா முறுன்னு சூப்பராக ஃப்ரை ஆகி வருது. பாருங்கள், நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பராக கிறிஸ்பியாக சேப்பங்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.